ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு பூரி சப்பாத்தி செஞ்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சன்னா மசாலாவை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீல் வரும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஓவர் நைட் கொண்டக்கடலையை ஊற வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்ச கொண்டக்கடலையை அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு இந்த கொண்டக்கடலையெல்லாம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை ஸ்டவ் மேலே வச்சுட்டு 4 விசில் வர வரைக்கும் விட்டு கொண்டக்கடலையை வேக வச்சுக்கோங்க. 4 விசில் விட்டோம் அப்படின்னாலே கொண்டக்கடலை நல்லா மசிகிற அளவுக்கு வெந்து வந்துடும். சப்போஸ் அந்த அளவுக்கு கொண்டக்கடலை வேகலை அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குக்கரை ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். சன்னா மசாலா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வெள்ளை கொண்டக்கடலை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு ஒரு 3 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5லேருந்து 6 கிராம்பு சேர்த்துட்டு 2 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ராகி பூரி, அதுக்கப்புறம் கோதுமை மாவில் செய்கிற நார்மலான பூரி, இது ரெண்டுமே எண்ணெய் குடிக்காமல் நல்லா உப்பெல்லாம் வர்றதுக்கு பூரி எப்படி செய்யணுன்றதுக்கு டிப்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ரெசிபியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயத்து கூட ஸ்பைசஸை சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி பாதி அளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். புரட்டாசி மாதம் அப்படின்னாலவே நம்ம எல்லாருமே நான்வெஜ்ஜை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இந்த டைமில் இந்த மாதிரி சன்னா கிரேவி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுற அந்த ஃபீலே வராது. அந்த அளவுக்கு நான்வெஜ்ஜை விடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சன்னா மசாலா. இப்போ பாருங்கள், தக்காளி பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் வதங்கியிருந்தாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட சூடு அப்படியே ஆற விட்டுடலாம். கொண்டக்கடலையை 4 விசில் விட்டு வேக வச்சுருந்தோம்ல, 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் இருக்க ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு கொண்டக்கடலையை எடுத்து கையால் நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா மசியணுங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கொண்டக்கடலை வெந்திருக்கணும். கொண்டக்கடலையை பர்ஃபெக்டாக வேக வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதோடைய சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கணும். அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி கப்பில் 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல குழம்பு கரண்டி, அந்த குழம்பு கரண்டியால் 2 கரண்டி அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இப்போது இந்த மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா இடையில தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இது அப்படி இருக்கட்டுங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் கூட ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட ஸ்பைசஸ் எண்ணெயெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. சன்னா மசாலா செய்கிறதுக்கான ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற போல் இருக்கும். ஆனால் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். வீடியோவில் சொல்லியிருக்க போலவே செஞ்சு பாருங்கள். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. சன்னா மசாலா இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம்.
நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதை வந்துட்டு இந்த மசாலா கூட சேர்த்துட்டு மசாலாவும் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் இதை வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த மசாலா கூட வெங்காயம் தக்காளி பேஸ்ட் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சோம்ல மிக்ஸி கப்பு, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையை அந்த வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்து இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா நம்ம சேர்த்துக்கிட்ட கொண்டக்கடலை தண்ணி இது எல்லாமே நல்லா ஒன்றா கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சென்னா மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து இந்த சென்னா மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம கொண்டக்கடலையை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு சேர்க்கும் போது உப்பு டேஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து திரும்ப இந்த சென்னா மசாலா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்போடைய டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கிரேவி நல்லா சூடாகி கொதித்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கிரேவி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கிரேவியை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். குக்கரில் இந்த சென்னா மசாலா செய்கிறீங்க அப்படின்னா குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை இது ரெண்டுத்தையுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இந்த கிரேவி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெள்ளை கொண்டக்கடலை பேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே சென்னா கிரேவியை ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப எப்போ செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த சென்னா மசாலா. முந்திரி பருப்பு கொண்டக்கடலை பேஸ்ட்டை கிரேவி கூட சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த சென்னா மசாலா கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம ரெடி பண்ண சென்னா மசாலா நல்ல கமகமன் வாசனையோட செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகியிருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே சென்னா மசாலா நீங்களும் செஞ்சு பாருங்கள். சென்னா மசாலா செய்யும் போதே எப்படா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ஃபைனலாக சென்னா மசாலாவில் கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த சென்னா மசாலாவை சப்பாத்தி பூரி கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் காம்பினேஷன். இன்றைக்கி இந்த சென்னா மசாலாவை நான் பூரி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பூரி ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சென்னா மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான நம்ம சேனலில் வர நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.